Shoot for the moon, and if you miss, you will still be among the stars. Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில். Sometime versus sometimes. ஒரு சென்டென்ஸில் sometime எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், sometimes அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு ஒரே குழப்பமாக இருக்கா? அல்லது sometimes ரெண்டுமே ஒரே வார்த்தை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் sometimes. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்டைம் அப்படின்ற வார்த்தை எதிர்காலத்தின் கடந்த காலத்தின் சில புள்ளிகளை குறிக்கிறது. அது தீர்மானிக்கப்படாத அல்லது அறியப்படாத நேரம் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வில் கோ டு தி எக்ஸிபிஷன் சம்டைம். எதிர்காலத்தில் நான் எக்ஸிபிஷனுக்கு போவேன், ஆனால் எப்போ நான் எக்ஸிபிஷனுக்கு போவேன் அப்படின்ற நேரம் இன்னும் அறியப்படவில்லை, ஆனால் நான் எக்ஸிபிஷனுக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம சம்டைம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லலாம். இங்கே சம்டைம் அப்படின்றது ஒரு அட்வர்பாக செயல்படுது. அடுத்தது நம்ம பார்க்குற வார்த்தை சம்டைம்ஸ். ஒரே ஒரு எஸ் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லையா? இந்த சம்டைம்ஸ் அப்படின்ற வார்த்தை அடிக்கடி இல்லாத அல்லது எப்போதும் இல்லாத ஒன்றை குறிக்கிறது. ஏதாவது ஒன்று அடிக்கடி நடக்காது அல்லது எப்போவுமே நடக்காது, அந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம சம்டைம்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ராமன் சம்டைம்ஸ் விசிட் த டெம்பிள். ராமன் சம்டைம்ஸ் விசிட் த டெம்பிள் அப்படின்னா இது அடிக்கடி நடக்காது. ராமன் அடிக்கடி டெம்பிளுக்கு போக மாட்டார். அப்போ ஒரு எஸ்ஸை மட்டும்தான் நம்ம போடுறோம். சம்டைம் அப்படின்ற ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை சம்டைம்ஸ், ஒரே ஒரு எஸ். அது அந்த வார்த்தையில் அதோடைய மீனிங்கில் மாற்றத்தை உருவாக்குகிறது இல்லையா? Sometime. When you use the word sometime as an adverb, it means some point of time in the future or past that's undetermined and unknown for as of now. அதாவது நம்ம இந்த sometime அப்படின்ற வார்த்தையை ஒரு அட்வர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, எதிர்காலத்திலேயோ அல்லது கடந்த காலத்திலேயோ ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு டைமை குறிக்கும். அதாவது தீர்மானிக்கப்படாத நேரம், அறியப்படாத ஒரு நேரத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம சம்டைம் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, அருண் வில் விசிட் his parents sometime in May. அருண் அவருடைய பேரண்ட்ஸை, அவருடைய பெற்றோரை மே மாதம் ஏதோ ஒரு நேரத்தில் போய் மீட் பண்ணுவார் அப்படின்றோம். அப்போ அது எப்போ போய் மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற நேரம் இன்னும் அறியப்படவில்லை, தெரியவில்லை. அதனால் மே மாதம் ஏதோ ஒரு நேரத்தில் அவர் அவங்க அப்பா அம்மாவை போய் பார்க்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே இந்த வார்த்தை சம்டைம்ஸை பாருங்கள். The word sometimes refers to something that is not frequent and is used only as an adverb. அதாவது அடிக்கடி நடைபெறாத ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசும்பொழுது சம்டைம்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சம்டைம்ஸ் அப்படின்றது அட்வர்பா மட்டும்தான் செயல்படும். தருண் விசிட்ஸ் த பப்ளிக் லைப்ரரி சம்டைம்ஸ். பொது நூலகத்தை தருண் எப்பொழுதாவது தான் பயன்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஆக்ஷன் அடிக்கடி நடைபெறாது. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம சம்டைம்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது சம்டைம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. The final examination result will be released sometime around May. ஆண்டு இறுதி தேர்வினுடைய ரிசல்ட் அது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சம்டைம் மே மாதத்தில் ஏதோ ஒரு தேதி, அறியப்படாத ஒரு தேதியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சம்டைம்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் இட் இஸ் நெசசரி டு திங்க் பிஃபோர் யூ மேக் அ டிசிஷன். சில நேரங்களில் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா நேரத்துலையும் இல்லை, ஆனால் சில நேரங்களில் எப்போவாது சில விஷயத்துக்கு முடிவு எடுக்கும்போது நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் சம்டைம் ரெண்டுமே ஒரே மாதிரி வார்த்தை கிடையாது, ஒரே மீனிங் கொண்ட வார்த்தையும் கிடையாது. அதனால் நம்மளால் இந்த சம்டைமையும் சம்டைம்ஸையும் மாற்றி யூஸ் பண்ண முடியாது. பொருள் என்னன்னா, சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம சம்டைமை யூஸ் பண்ண முடியாது, சம்டைமை யூஸ் பண்ணுற இடத்துல நம்மளால் சம்டைம்ஸை யூஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.